அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடேக்கானது மட்டுங்க மேக்ஸ் அடிப்படையிலானது. அந்த கிளாஸ் டாபிக் யார் கேட்டிங்களோ எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். யாருக்காவது மெசேஜ் வர்றேன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 8 PM கிளாஸ் துவங்குது. நாளைக்கு 8 மணிக்கு கிளாஸ் துவங்குது. இதுக்கு என்ரோல் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு பிஃபோராக உங்கள் மெயிலுக்கு கிளாஸுக்கான லிங்க் அனுப்பியிருப்பேன். ரிசீவ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிசீவ் ஆகாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம இன்றைக்கி லெவல்ஸ் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இது பார்த்துருவோம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்சு நாம் ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ, வேறு ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ஒரு பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறது கிடையாது இல்லை. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,800 புட்டு. 82 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு டவுன் ஆகவும், 82 ரூபீஸ்க்கு கீழே இருந்தாங்களா மார்க்கெட் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். காலையில் இங்கேருந்து மேலே போயிடுச்சு, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இதுதான் இம்பார்ட்டன்ட். எகைன் இங்கே வந்து 82ல் என்ன பண்ணது பாருங்கள். எகைன் 82 என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்குறதுக்கு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஏறுறதுக்கு ப்ரெஷர் போட்டிருக்கும் மார்க்கெட். அவ்வளோதான். இதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது கூட உங்கள் டெக்னிக், நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் எண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸு எண்ணி பார்க்குறீங்களோ இல்லையா, அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஏன்னா பப்ளிக் டொமைன் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் கொடுக்குறது யார் கொடுக்குறது நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நிஃப்டி. இன்னைக்கு நாம சென்செக்ஸும் கொடுத்துருந்தோம், அதுவும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு பர்ஃபெக்டாக 0 to 0 கால் மூவ் ஆயிருக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 85,400 புட்டு வந்து 172 ரூபீஸ்க்கு பிலோ கீழே இருந்தால் சென்செக்ஸ் ஏறுவதற்கும் ஹெபோ இருந்தால் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், 172 தான் நம்ம லைன் போட்டிருக்கோம். அந்த 172 தான் ஒரே ராக்கெட் மேலே போயிருக்கு. அங்கேருந்து ஏன் இங்கேருந்து திரும்பிச்சுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வேலையில் போயிட்டு திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் செல்லணும். எகைன் அங்கேருந்து கீழே வந்தவர் இங்கேருந்து ஏன் திரும்பினார், எகைன் போயிட்டு 172லேயே ஃபைட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. இது ஏன் நடந்தது, இதுதான் முக்கியம். சென்செக்ஸில் வந்து எல்லாரும் வந்து அந்த ஃபாஸ்ட் ஒரு கேண்டிலே வந்து உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கும் நம்ம மேக்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் தெரியணும். அந்த நம்ம மேக்ஸ் வேல்யூவில் மட்டும்தான் வாங்கணும், மற்ற வேல்யூவெல்லாம் சேஸ் பண்ணி எல்லாம் வாங்கக்கூடாது. அப்போ 0 to 0 காலில் இன்னைக்கு பன்மடங்கு மல்டிபிள் மாற்றி மல்டிபிள் ஆகிட்டு இருந்தது. அதுதான் 0 to 0 கால். எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் பயன்படுத்தணும், மற்ற நாட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.